30 ஆயிடுச்சு சார். ஆனதுலேருந்து எனக்கு மெயினாக நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ இந்த முகமது மருவான் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 19-20 வயசு பார்த்தாங்க, அவங்கள கண்டாலே பயமா இருக்கு. இப்போ போனா இவங்ககிட்ட போனா ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க பேசிட்டு இருக்காங்க. நான் போனா எனக்கு திட்டினா பரவாயில்ல, எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. மரியாதை கொடுத்தா எனக்கு கோவம் இருக்கு இப்பெல்லாம். அன்னைக்கு 5 பேர் உட்காந்தாங்க, அங்க உள்ள போனோன்னே அண்ணா நீங்க உட்காருங்க, நான் எந்திரிச்சான். யாரை பாத்துறா உட்காருங்கன்னு சொன்னேன். என்னால நிக்க முடியாது நினைச்சியா, நான் நிப்பண்டா, எனக்கு கால் வலியா, என்னால நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நின்ன சார். நின்னு காட்டுறான், 1/2 மணி நேரத்துல அவங்க கிளம்பிட்டாங்க. நான் இருந்தாலும் நின்னேன், விட மாட்டேன், நான் நிப்பண்டா. ஸ்டாண்ட் அப் காமெடி அதுக்காக சூஸ் பண்ணி இன்ஃபேக்ட் சொல்ல போனா 1 மணி நேரம் நான் நிக்கிறேன், வீடியோ எடுத்து போறேன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. 30 என்னென்ன பண்ணிருக்கேன் ப்ரோ, ஃபுட்பால் ஆட போயிட்டு இருக்கேன். இப்ப நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபுட்பால் ஆனது கிடையாது. இப்போ டர்ஃப் புக் பண்ணி இவங்களோடலாம் போய் ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துல வந்துடுறானுங்க இவனுங்க. வந்துட்டு அண்ணா உங்களுக்கு மூச்சு வாங்குதுண்ணா. மொத்தம் எனக்கு தெரியாதாடா, என் மூக்கு என் மூச்சு உள்ள போயிட்டு தெரியாதா எனக்கு. நான்லாம் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட் இவன மாதிரி தான் போயிட்டு இந்த கிராஸ் ஃபிட், டம்பிள்ஸ், வெயிட் லிஃப்டிங், HIIT எல்லாம் பண்ணி 6 பேக் வச்சுட்டான். எதுக்கு யூத்தா ஃபீல் பண்ணணும். 6 பேக் வச்சுட்டு வேணா சட்டாய் கட்டணும். இவன் மாதிரி ஒரு பையன் வந்துட்டு இந்த வயசுல எப்படி நான் வச்சிருக்கீங்க முடிஞ்சு. உங்களுக்கு உசேன் போல்ட் தெரியுமா எல்லாருக்கும்? ஏன்னா உசேன் போல்ட்லாம் அவர் வந்துட்டு அவருக்கு வந்து த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மேன், ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அப்படி இருந்தார். இப்போ அவருக்கு 35க்கு மேல ஆயிப்போச்சு. அவருக்கு இந்த சர்ஜரி அந்த எஃபர்ட்லாம் போட்டிருப்பார்ல, அந்த ஹெல்த் எல்லாம் பண்ணி அதுல வந்துட்டு இப்ப அவரால் நடக்க முடியல. நல்லா இந்த நியூஸை படிச்சோங்க என்ன ஹாப்பினஸ்ன்றீங்க. எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா இப்படியே சுத்திட்டு இருந்தேன் சார். அப்படி கால்லாம் உதறி படி ஒரு 5 தடவை ஏறி இறங்கி. ஏன்னா வாழ்க்கையில நான் உசேன் போல்ட்டை பீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நான் 20 வருஷம் எஃபர்ட் போட்டுருந்தா அந்த பக்கத்துல கூட நான் போயிருக்க முடியாது. ஆனா நான் எதுவுமே பண்ணல. ஒரு 10 வருஷம் சும்மா வெயிட் பண்ணேன், அந்த ஆளே விழுந்துட்டான். எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க யாரையா பார்த்து பொறாமப்பட்டிருப்பீங்க. யாரையா பார்த்து இப்படி இருக்கான், இவ்வளவு சூப்பரா இருக்கான், இது நம்ம கிட்ட இல்லையே, அது நம்ம கிட்ட இல்லையே, பொண்ணு இல்லையே, இந்த பணம் இல்லையே, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றானே, அறிவா இருக்கானே. எத்தனாலும் கவலையப்படாது. நீங்க எதுவும் பண்ண நீங்க பண்ண வேண்டியது ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணு, அவனே விழுவான். உங்க லக் இருந்தா உங்க காலிலே வந்து விழுவான். ஃபோமோ ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சில்ல கம்முன்னு வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம 30 ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் டென்ஷன்ல இருப்போம். ஆனா ஃபீல் பண்ணாதீங்க, 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த 20 இருக்கான் பாருங்க மருவான், அவன் வந்துட்டு ஒரே டென்ஷன்கா அப்படின்னு வருவான். அப்ப 40ல ஒண்ணு கவலைப்படாத, மாட்டிட்டான்டா, இவனும் மாட்டிட்டான்டா.